தனுசு ராசிக்காரர்களே, இது ஒரு சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாது. உங்க வாழ்க்கையில கடந்த சில மாதங்களாக நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னால மறைந்து இருக்கிற ஒரு ஆழமான காரணத்தை மெதுவா உங்களுக்கு உணர வைக்க வர ஒரு குரல் இது. நான் சரியா போய்கிட்டு இருக்கேனா? எதுக்குமே ஒரு தெளிவு வரமாட்டேங்குது, உழைச்சாலும் அதுக்கு மதிப்பு கிடைக்கலையே, இந்த மனசுக்குள்ள அடிக்கடி எழும் அந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ள மட்டும் இல்ல. தனுசு ராசி பிறந்த நிறைய பேருக்குள்ள இப்போ ஒரே நேரத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியில நீங்க சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு வகை சோர்வு, ஒரு விதமான வெறுமை, யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு அழுத்தம் உங்களை மெதுவா சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா இதையெல்லாம் தோல்வி நினைக்க வேண்டாம். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்தா அது ஏதோ ஒன்றை இழக்கிறதுக்காக இல்ல, ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி வர்ற அமைதியா அதிர்வு மாதிரி. நீங்க எப்போதுமே சுதந்திரத்தை நேசிப்பவர், உண்மையை நேரடியாக பேசுறவர், மனசுக்கு தோணுனதை செய்யணும்னு ஆசைப்படுறவர். ஆனா சமீப காலமா அந்த சுதந்திரமே உங்களுக்கு ஒரு சுமையா தோண ஆரம்பிச்சிருக்கலாம். எதை பிடிச்சு முன்னே போவது தெரியாம நின்னுகிட்டு இருக்கிற அந்த உணர்வு தான் இப்போ உங்களை அதிகமா கலைச்சிருக்கு. வேலை, பணம், உறவுகள், குடும்ப பொறுப்புகள் எல்லாம் சரியாகத்தான் நடக்குது போல தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சரியில்லைன்னு ஒரு குரல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. இது உங்க பலவீனம் கிடையாது, இது உங்க உள்ளார்ந்த புத்திசாலித்தனத்தின் சைகை. தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே நேர்கோட்ல ஓடாது. ஒரு கட்டத்தை எல்லாம் நிறுத்தப்பட்ட மாதிரி தோணும். அப்போதான் உள்ளுக்குள்ள இருந்த உண்மையான விருப்பங்கள் மெதுவா மேல வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்க யாரையாவது நினைச்சு அதிகமா மனசு கஷ்டப்படுறீங்களா? அல்லது ஒருத்தர் உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு அமைதியா வருத்தப்படுறீங்களா? இல்லனா நான் கொடுத்த அளவுக்கு திரும்ப கிடைக்கலையேன்னு மனசு சொல்லுதா? இதெல்லாம் யாத்திரிச்சிகமா நடக்கல. உங்க வாழ்க்கையில தேவையில்லாத சில பிணைப்புகளை மெதுவா தளர வைக்கிற ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. அதனாலதான் சில மனிதர்கள் திடீர்னு தூரமா போற மாதிரி தெரியும், சில இடங்கள் இனிமேல் உங்களுக்கு பொருந்தாத மாதிரி தோணும், சில கனவுகள் கூட உங்களை உற்சாகப்படுத்தாம மனமா போயிடும். இத பார்த்து பயப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில மாற்றம் எப்ப வந்தாலும் அது சத்தம் இல்லாம தான் வரும். பெரிய வெடிப்பு மாதிரி இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு தீர்மானம் மாதிரி. இதுக்கு மேல நான் இப்படியே இருக்க மாட்டேன், நான் மனசு மெதுவா முடிவு எடுக்கிற அந்த நொடிதான் முக்கியம். இப்போ நீங்க அந்த நொடிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க. அதனாலதான் தூக்கம் சரியா வராம இருக்கலாம், தனிமை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் உங்களுக்கு சலிப்பா தோண ஆரம்பிச்சிருக்கலாம். இது எல்லாம் ஒரு விஷயத்துக்கான தயாரிப்பு. உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க பிறருக்காக ஓடினதால உங்க சொந்த குரலை நீங்க சற்றே மறந்துட்டீங்க. இப்போ அந்த குரல் திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்கு. நீ யாருன்னு மறக்காதேன்னு அது மெதுவா நினைவூட்டிக்கிட்டு இருக்கு. இந்த உணர்வை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உள் அழைப்பு வந்தா அதுக்கு பின்னால வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நீங்க நின்னுகிட்டு இருக்கிற இந்த அமைதியான குழப்பமே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கான முதல் அடையாளம். தனுசு ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இப்போ நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக புரியாத மாதிரி தோணலாம். நான் எதுக்காக இதை அனுபவிக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கான்னு மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, உங்களை உடைக்க வரல, உங்களை உங்களுக்கே திரும்ப அறிமுகப்படுத்த வருது. நீங்க எப்போதுமே எதிர்காலத்தை நோக்கி ஓடுறவர். பெரிய கனவுகள், பெரிய எண்ணங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகணும்னு ஆசைப்படுற மனசு. ஆனா சமீப காலமா அந்த எதிர்காலமே மங்களா தெரிஞ்சிருக்கலாம். திட்டங்கள் இருக்குது, ஆனா அதில் நம்பிக்கை இல்ல. முயற்சி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம். இது தோல்வியால வர்ற பயம் கிடையாது, இதுதான் என் பாதையான்னு கேட்கிற ஒரு ஆழமான சந்தேகம். இந்த சந்தேகம் வந்திருக்கேன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. நீங்க இதுவரைக்கும் நடந்த பாதை உங்களுக்கு நிறைய அனுபவம் கொடுத்திருக்கோம், ஆனா முழு திருப்தி கொடுக்கல. அதனாலதான் மனசு இப்போ மெதுவா தள்ளாடுது. சில நாளா தனியாக இருக்கணும்னு தோணுதா? பழகிய மனிதர்களோட கூட பேச விருப்பம் இல்லாம இருக்குதா? முன்னாடி சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் இப்போ சுமாரா கூட தோணாம இருக்குதா? இதெல்லாம் மனசு சோர்வடைஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இது மனசு தேவையில்லாத பாரங்களை இறக்க ஆரம்பிச்சதுக்கான அறிகுறி. தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எனக்கு உண்மையில என்ன வேணும்னு கேட்க வைக்கிற ஒரு நிலவரம். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிற முன்னாடி எல்லாமே கொஞ்சம் அர்த்தமில்லாத மாதிரி தான் தோணும். உறவுகள்ல கூட அதே நிலை. நீங்க யாருக்காக நிறைய தியாகம் பண்ணினீங்க, யார முழுமையா நம்பினீங்க, அவங்க பக்கம் இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு உணர்ச்சி கிடைக்காம இருக்கலாம். அதனால உங்க மனசு இப்போ சற்றே மூடப்பட்ட மாதிரி, எதையும் ஆழமா எடுத்துக்க விரும்பாத மாதிரி மாறி இருக்கலாம். ஆனா இது நிரந்தரம் இல்ல. இது உங்க மனசு எல்லாருக்கும் எல்லாமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு பயிற்சி. பணம், வேலை, எதிர்கால நிலைமை பற்றியும் உங்களுக்குள்ள ஒரு இரட்டை மனநிலை ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஒரு பக்கம் இதை தொடரணும்னு சொல்றது, இன்னொரு பக்கம் இது எனக்கு பொருந்தலன்னு சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நின்னு நீங்க அமைதியா அவதிப்படுறீங்க.
ஆனா இந்த அமைதியான அவதி தான் உங்களை உண்மையில வளர்க்குது. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில வெளிப்படையான வெற்றி வர்ற முன்னாடி உள்ளார்ந்த தெளிவு வரணும். அந்த தெளிவு இப்போ மெதுவா உருவாகிக்கிட்டு இருக்கு. நீங்க இதுவரைக்கும் கேட்டே இல்லாத சில கேள்விகள், நீங்க தவிர்த்த சில உண்மைகள், நீங்க தள்ளி வச்ச சில ஆசைகள் எல்லாம் இப்போ உங்க மனசு முன்னாடி வர ஆரம்பிச்சிருக்கும். இதை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உணர்வுகள் தான் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு அடிப்படை போடுற விதைகள். இப்போ வெளியில் எதுவும் பெருசா மாறாத மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் நிச்சயமா மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மாற்றத்தை உணர ஆரம்பிச்சதே தனுசு ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்துக்குள் நீங்க கால் வைக்க ஆரம்பிச்சதுக்கான அடையாளம். தனுசு ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு நாள்ல ஒரு சம்பவத்துல திடீர்னு நடந்துடுச்சுன்னு நினைக்காதீங்க. இது நீண்ட நாளா உங்களுக்குள்ள சேமிச்சு வச்சிருந்த உணர்ச்சிகள், அடக்கி வச்ச கேள்விகள், சொல்லாம விட்ட உண்மைகள் எல்லாம் மெதுவா மேலே வர ஆரம்பிச்சதோட வெளிப்பாடு. அதனாலதான் சில நேரம் நீங்க காரணமே இல்லாம அமைதியா ஆகிடுறீங்க. சில நேரம் ரொம்ப சின்ன விஷயமே மனசை அதிகமா பாதிக்குது. நான் ஏன் இப்படி மாறிட்டேன் நீங்க உங்களையே கேள்வி கேட்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க மாறல, நீங்க உண்மையில யாரோ அதுக்கு திரும்பி வர்றீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே வெளிச்சம் பிடிக்கும். புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய எண்ணங்கள் எல்லாம் உங்களை உயிரோட இருக்கிற மாதிரி உணர வைக்கும். ஆனா இப்போ அந்த வெளிச்சத்தையே நீங்க சற்று தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணலாம். அதுக்கு காரணம் பயம் கிடையாது, உங்க உள்ளுக்குள்ள ஒரு முதிர்ச்சி உருவாகிக்கிட்டு இருக்கு. முன்னாடி ஓடின வேகத்துக்கு இப்போ ஓட மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு அடியும் அர்த்தமா இருக்கணும்னு உங்க மனசு கேக்குது. அதனாலதான் இப்போ எதையுமே லேசா எடுத்துக்க முடியாம எல்லாத்தையும் ஆழமா உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. சில பழைய நினைவுகள் திடீர்னு மனசுக்குள்ள வருதா? முன்னாடி மறந்துட்டோம் நினைச்ச விஷயங்கள் இப்போ மீண்டும் தலை காட்டுதா? இது உங்க மனசு சும்மா அலைகிறதால இல்ல. இது உங்க வாழ்க்கையில இன்னும் தீர்க்கப்படாத சில உணர்ச்சிகளுக்கு ஒரு முடிவு தேடுற முயற்சி. நீங்க சில மனிதர்களோட பேசாம விட்ட வார்த்தைகள், சொல்லணும்னு நினைச்சும் சொல்லாம விட்ட உண்மைகள், மன்னிக்கணும்னு நினைச்சும் மனசு ஒத்துக்காத தருணங்கள் எல்லாம் இப்போ உங்க மனசுல சத்தமில்லாம பேச ஆரம்பிச்சிருக்கும். இத பார்த்து கவலைப்படாதீங்க. இது உங்க உள்ளுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறதுக்கான அறிகுறி. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு உள் சுத்திகரிப்பு நடந்தா அதுக்கு பிறகான பாதை முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். உறவுகள் விஷயத்துல கூட நீங்க இப்போ ரொம்ப தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். எல்லாரையும் நெருக்கமா விட மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. யாரோட பேசணும்னு தோணுதோ அவங்களோட மட்டும்தான் உண்மையா பேசுறீங்க. இது தனிமை கிடையாது, இது தெளிவு. பண விஷயங்கள்ல கூட ஒரு புதிய உணர்வு வரலாம். முன்னாடி எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைச்ச நீங்க இப்போ எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். பணத்தோட சேர்ந்து மன அமைதி, சுதந்திரம், நேரம் எல்லாமே முக்கியம்னு உங்க மனசு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாம் சேர்ந்து உங்க சிந்தனைய மெதுவா மாற்றிக்கிட்டு இருக்கு. வெளியிலிருந்து பார்த்தா நீங்க சும்மா அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்குள்ள ஒரு பெரிய தீர்மானம் உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த தீர்மானம் இன்னும் வார்த்தைகளா மாறல, ஆனா அது உங்க நடத்த, உங்க விருப்பங்கள், உங்க பொறுமை எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் தனுசு ராசிக்காரங்களே, ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த ஆழமான அமைதி கலந்த குழப்பம். தனுசு ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில வெளியில் பெருசா எதுவும் நடக்காத மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு விதமான அழுத்தம் அதிகரிச்சிருக்கலாம். ஏதாவது செய்யணும்னு மனசு சொல்லுது, ஆனா என்ன செய்யணும்னு தெளிவா தெரியல. இந்த நிலை ரொம்ப பேருக்கு பயம் தரும். ஆனா தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதான் வாழ்க்கை திசை மாறுற முக்கியமான சந்திப்பு. ஏன்னா நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயமா பாத்தீங்க. வேகமா ஓடி முன்னாடி போய் எதையாவது சாதிக்கணும்னு. இப்போ அந்த வேகத்தையே உங்க மனசு சற்றே குறைக்க சொல்லுது, ஓட்டத்தை நிறுத்த சொல்லுது, திசையை சரி பண்ண சொல்லுது. அதனாலதான் சில நேரம் நீங்க சோர்வா தோணலாம், சில நேரம் எந்த முடிவும் எடுக்க மனசு வராம இருக்கலாம். இது சோம்பேறித்தனம் கிடையாது, இது உங்க உள்ளுணர்வு. இப்போ கொஞ்சம் கேளுன்னு சொல்லுற தருணம். தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே தங்களோட உணர்வுகளை விட தர்க்கத்தை முன்னாடி வைப்பாங்க. சரியா இருக்குன்னு தோணுனா போதும், மனசு எப்படி இருக்குன்னு பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இப்போ அந்த சமநிலை மாறிக்கிட்டு இருக்கு. தர்க்கத்தோட சேர்ந்து உணர்ச்சியும் பேச ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் முன்பெல்லாம் பெருசா எடுத்துக்காத விஷயங்கள் இப்போ மனசை தொடுது. சில வார்த்தைகள் உங்களை ஆழமா காயப்படுத்துது, சில பார்வைகள் கூட உங்களை நிறுத்தி யோசிக்க வைக்குது. இதெல்லாம் உங்க மனசு மென்மையா மாறிட்டதால இல்ல, அது உண்மையா மாறிட்டதால. நீங்க இது வரைக்கும் உங்களுக்கே ஒத்துக்காத சில உண்மைகளை இப்போ மெதுவா ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த உறவு எனக்கு முழுமை தரல, இந்த வேலை என்ன வளர்க்கல, இந்த வாழ்க்கை முறை எனக்கு பொருந்தல, மனசுக்குள்ள சத்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத சொல்லுறதுக்கே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஏன்னா இந்த உண்மைகளை ஏத்துக்கிட்டா மாற்றம் அவசியமா வரும். மாற்றம் வந்தா பழைய பாதுகாப்பு உடைந்து போகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பாதுகாப்பு உடையிற பயம் ரொம்ப ஆழமானது.
ஆனா வாழ்க்கை இப்போ உங்களை மெதுவா அந்த பயத்துக்குள் அழைத்துக்கிட்டு போகுது. பயப்பட வைக்கிறதுக்காக இல்ல, தைரியம் என்னன்னு நினைவூட்டுறதுக்காக. நீங்க சில நேரம் தனியாக இருக்க விரும்புறீங்கன்னா அது தப்பில்லை. அந்த தனிமையில் தான் உங்க உண்மையான குரல் தெளிவா கேட்கும். மற்றவர்கள் எதிர்பார்ப்புகள், சமூகத்தின் அழுத்தங்கள், குடும்பத்தின் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுற விதிகள் எல்லாத்தையும் தாண்டி நான் இப்படித்தான் இருக்கணும் உங்க மனசு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு மெதுவான புரட்சி, சத்தமில்லாத ஆனா சக்தி நிறைந்த ஒரு மாற்றம். பணம், வேலை, எதிர்காலம் எல்லாத்தையும் பற்றியும் இப்போ நீங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். போதுமானது என்ன கேள்வி எழுது. அதிகமா வேண்டுமா, சரியானது வேண்டுமா மனசு தன்னை தானே கேக்குது. இந்த கேள்விகளுக்கு உடனடி பதில் வராது. ஆனா இந்த கேள்விகளே உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். இப்போ உங்களுக்குள்ள இந்த கேள்விகள் எழ ஆரம்பிச்சதே தனுசு ராசிக்காரங்களே, ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களுக்குள்ள உருவாகிக்கிட்டு இருக்கு என்பதற்கான தெளிவான அறிகுறி. தனுசு ராசிக்காரர்களே, இப்போ உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த அமைதியான கலக்கம் ஒரு நாள்ல தீர்ந்துடும். சாதாரண குழப்பம் கிடையாது. இது நீங்க இது வரைக்கும் வாழ்ந்த விதத்துக்கும் இனிமேல் வாழ போற விதத்துக்கும் நடுவுல உருவாகிற ஒரு இடைவெளி. அந்த இடைவெளி தான் இப்போ உங்களுக்கு சற்றே சுமையா, சற்றே தனிமையா, சற்றே பயமா உணர வைக்குது. ஆனா அந்த இடைவெளியில் தான் உங்க வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் மெதுவா உருவாகுது. நீங்க இது வரைக்கும் எதையெல்லாம் சரி ஏத்துக்கிட்டீங்க, உண்மையில அது உங்களுக்கு பொருந்துதா இல்ல சமாளிச்சுக்கிட்டீங்களா என்பது குறித்து இப்போ உங்க மனசு நேர்மையா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேர்மை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரே நேரத்துல வரமும் சோதனையும். ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்டா மாற்றத்தை தவிர்க்க முடியாது. மாற்றம் வந்தா சில விஷயங்களை விட்டுட வேண்டி வரும். சில மனிதர்களை, சில பழக்கங்களை, சில கனவுகளை கூட. இதை நினைச்சாலே மனசு கொஞ்சம் கனத்து போகலாம். நான் இவ்வளவு நாள் செய்ததெல்லாம் வீணான்னு கூட தோணலாம். ஆனா அப்படி இல்ல, அதெல்லாம் வீணா போகல. அது உங்களை இங்க கொண்டு வந்த பாதை. இப்போ அந்த பாதை முடிவுக்கு வருது. புதிய பாதை இன்னும் தெளிவா தெரியல, ஆனா பழைய பாதையில் இனிமேல் மனசு நடக்க விரும்பல. இதுதான் உங்க இப்போதைய நிலை. உறவுகள் விஷயத்துல இது இன்னும் தெளிவா தெரியலாம். சில உறவுகள் உங்களை மகிழ்ச்சியடைய வைக்காம சோர்வடைய வைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். பேசினாலே மனசு களைச்சு போகுது, சந்திச்சாலே ஒரு கட்டாய உணர்வு வருது. இதுக்கு முன்னாடி இப்படி இல்ல, ஆனா இப்போ மனசு பொய் பேச ஒத்துக்க மாட்டேங்குது. உண்மை என்னன்னா, சில உறவுகள் ஒரு கட்டம் வரதான் நமக்கு துணை நிற்கும். அந்த கட்டம் முடிஞ்சதும் அவை சுமையா மாறிடும். இத உணர்ற தைரியம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரம் சில மனிதர்கள் எதிர்பாராத விதமா உங்க மனசுக்கு நெருக்கமா ஆக ஆரம்பிக்கலாம். குறை சொல்லாதவர்கள், மாற்ற முயற்சி செய்யாதவர்கள், உங்க அமைதியை குலைக்காதவர்கள். நீங்க இப்போ தரத்தை தேடுறீங்க, எண்ணிக்கையே இல்ல. பண விஷயங்கள்ல கூட மனசு பழைய மாதிரி இல்ல. எப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலாம் நீ யோசிச்ச நீங்க இப்போ எது என்ன சீராக வைக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பணம் ஒரு பாதுகாப்பு, ஆனா அதுவே வாழ்க்கை இல்லைன்னு ஒரு புரிதல் மெதுவா உருவாகுது. அதனாலதான் சில முடிவுகளை எடுக்க மனசு தயங்குது. ஏன்னா அந்த முடிவுகள் வெறும் லாப நஷ்டத்தை பற்றியவை இல்ல, வாழ்க்கை முறையை பற்றியவை. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தோணும். இனிமேல் நீங்க பழைய மாதிரி வாழ முடியாது. பழைய வேகத்துல, பழைய சமரசங்களோட, பழைய பொய்யான சிரிப்புகளோட அந்த வாழ்க்கை முடிவுக்கு வருது. இது இழப்பு மாதிரி தோணலாம், ஆனா உண்மையில இது ஒரு விடுதலை. அந்த விடுதலைக்கான உணர்வே இப்போ உங்க மனசுல மெதுவா உருவாகிக்கிட்டு இருக்கு. அதுதான் தனுசு ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கிறதுக்கான மிக முக்கியமான அடையாளம். தனுசு ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற இந்த உள்ளார்ந்த மாற்றம் வெளியில் யாருக்கும் எளிதா புரியாத ஒன்று. அதனாலதான் என்ன ஆச்சு உனக்கு, முன்னாடி மாதிரி இல்லையேன்னு சில பேர் கேட்கலாம். நீங்க பதில் சொல்லாம சிரிச்சு விடலாம். ஏன்னா இத வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. இது ஒரு உணர்வு, உள்ளுக்குள்ள மெதுவா வளர்ற ஒரு உண்மை. நீங்க இப்போ அதிகமா பேச விரும்பாதது, எல்லாத்தையும் விளக்க முயற்சி செய்யறது தப்பில்ல. ஏன்னா நீங்க இப்போ உங்க சக்தியை சேமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. முன்னாடி எல்லாருக்கும் எல்லாமா இருக்கணும்னு நினைச்ச நீங்க இப்போ யாருக்கு என்ன அளவு கொடுக்கணும்னு உங்க மனசு தெளிவா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது சுயநலம் கிடையாது, இது சுய பாதுகாப்பு. தனுசு ராசிக்காரங்க பல நேரம் தங்களுடைய எல்லையை தாண்டி கொடுத்துடுவாங்க. அதனாலதான் சோர்வு, ஏமாற்றம், புரியாமை எல்லாம் அதிகமா வந்தது. இப்போ அந்த எல்லைகள் தானா உருவாகிக்கிட்டு இருக்கு. யார உள்ளே விடணும், யாரை சற்றே தூரத்துல வைக்கணும், எந்த விஷயத்துக்கு இல்ல இன்னும் சொல்லணும் என்பதெல்லாம் உங்க உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் அந்த உள்ளுணர்வு சொல்றது தர்க்கத்துக்கு எதிரா இருக்கும். இது சரியா மனசு தயங்கும். ஆனா பின்னாடி பார்த்தா அந்த உணர்வை கேளாத நேரங்கள்ல தான் நீங்க அதிகமா கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு புரியும். அதனாலதான் இப்போ நீங்க மெதுவா உங்க மனசு சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மாற்றம் உறவுகள்ல மட்டும் இல்ல, உங்க தினசரி வாழ்க்கையில கூட தெரியும். சில பழக்கங்கள் இனிமேல் பிடிக்காம போகலாம்.
சில இடங்கள், சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அசக்கரியமா தோணலாம். முன்னாடி பரவாயில்ல, இன்னும் சமாளிச்ச விஷயங்கள் இப்போ இது எனக்கு வேண்டான்னு தெளிவா தோண ஆரம்பிச்சிருக்கும். இந்த தெளிவு வர்றதுக்காக தான் அமைதியான கலக்கம். தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே கற்றுக் கொடுக்கும் ஒரு பயணம். ஆனா இந்த கட்டம் வெளியிலிருந்து கற்றுக் கொடுக்கறது இல்ல, உள்ளுக்குள்ள இருந்து நினைவூட்டுறது. நீங்க யாருன்னு, உங்க மதிப்பு என்னன்னு, உங்க நேரம் இவ்வளவு விலைமதிப்புள்ளதுன்னு. அதனாலதான் இப்போ வீண் பேச்சுகள், வீண் கவலைகள், வீண் போட்டிகள்லாம் உங்களுக்கு சலிப்பா தோணுது. மனசு எளிமையை கேக்குது, அமைதியை தேடுது, உண்மையான சிரிப்பை விரும்புது. இது ஒரு கட்டாய மாற்றம் இல்ல, இது ஒரு இயல்பான வளர்ச்சி. மரம் உயரமா வளரணும்னா அதன் வேர் ஆழமா போகணும். இப்ப உங்க வேர் ஆழமா போகுது. வெளியிலிருந்து பார்த்தா எதுவும் நடக்காத மாதிரி தோணலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு வலுவான அடித்தளம் உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த அடித்தளம் தான் இனிமேல் உங்க வாழ்க்கையில எது வந்தாலும் உங்களை தாங்கி நிறுத்தும். இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த அமைதி கலந்த மாற்றம், தனுசு ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயம் உருவாகிக்கிட்டு இருக்கு என்பதற்கான இன்னொரு உறுதியான அடையாளம். தனுசு ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் மெதுவா தெளிவாக ஆரம்பிச்சிருக்கும். அது நான் எல்லாத்தையும் தாங்கணும் நினைச்ச பழைய எண்ணம் இனிமேல் உங்களுக்கு பொருந்தலன்னு. நீங்க வலுவானவர் தான், ஆனா அதுக்காக எல்லா சுமைகளையும் தனியா சுமக்கணும்னு விதி இல்ல. இதை ஏத்துக்கிறதே உங்க வளர்ச்சின்னு ஒரு முக்கியமான படி. முன்னாடி உதவி கேட்க தயங்கினீங்க, உங்கள் வலிய மறைச்சிங்க, எனக்கு பரவாயில்லன்னு சொல்லி நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள அடக்கினீங்க. ஆனா இப்போ அந்த பழக்கம் மெதுவா மாற ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு இனிமேல் வேண்டாம். மனசு லேசா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அதனாலதான் சில நேரம் நீங்க உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். இது சிலருக்கு பிடிக்காம போகலாம், ஏன்னா அவங்க பழகியது உங்கள் அமைதியான சகிப்புத்தன்மையோட தான். இப்போ நீங்க எல்லை போட ஆரம்பிச்சதும், உண்மையை பேச ஆரம்பிச்சதும் சில முகமூடிகள் தானா விழும். அதை பார்த்து கலங்காதீங்க. அது இழப்பு இல்ல, அது வெளிப்பாடு. யார் உங்களோட உண்மையான பயணத்துக்கு துணை நிற்க போறாங்க, யார் இங்கே நிற்க போறாங்கன்னு இந்த கட்டம் தெளிவா காட்டும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தெளிவு வந்துட்டா வாழ்க்கை இனிமேல் சிக்கலா இருக்காது. சவால்கள் இருக்கும், ஆனா குழப்பம் இருக்காது. உறவுகள்ல நீங்க இப்போ குறைந்தா போதும், ஆழமா வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. மேலோட்டமான தொடர்புகள், கட்டாயமான நட்புகள், பேருக்காக வச்சிருக்கும் உறவுகள் எல்லாம் உங்களை சோர்வடைய வைக்குது. உங்க மனசு உண்மையை தேடுது. பேசாம இருந்தாலும் புரிஞ்சுக்கிற நெருக்கத்தை விரும்புது. அதனாலதான் சில உறவுகள் தானா விலகும், சில புதிய இணைப்புகள் மெதுவா உருவாகும். பணம், வேலை விஷயங்கள்ல கூட இதே நிலை. வெறும் பாதுகாப்புக்காக, பயத்துக்காக, சமூக ஒப்புதலுக்காக ஏதாவது செய்ய மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இதுல அர்த்தம் இருக்கா கேள்வி முக்கியமா மாறிடுச்சு. இந்த கேள்வி உங்களை சற்று தயங்க வைக்கலாம். ஏன்னா அர்த்தம் தேடுற பயணம் எளிது கிடையாது. ஆனா தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில உண்மையான உயர்வு எப்போதுமே இந்த கேள்வியோட தான் ஆரம்பிக்கும். நீங்க இப்போ அதிகமா பேசாம இருக்கலாம், அதிகமா வெளியே போகாம இருக்கலாம், அதிகமா யோசிக்கலாம். இது பின்னடைவு கிடையாது. இது உங்க சக்தியை சரியான திசையில திரட்டுற ஒரு இடைவேளை. வில்லை கையில வச்சு அம்பை விடுற முன்னாடி எப்படி பின்னாடி இழுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த கட்டம் உங்களை பின்னாடி இழுக்குது, முன்னாடி வேகமா பாயறதுக்காக. அந்த பாய்ச்சல் எப்போது வரும், எப்படி இருக்கும்னு இப்போ சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த ஆழமான புரிதலும், உங்களுக்குள்ள உருவாகிற இந்த உறுதியும், தனுசு ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கிறதுக்கான சக்தியை மெதுவா சேமிச்சுக்கிட்டு இருக்கு. தனுசு ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த உள் மாற்றம் உங்களை மெதுவா ஒரு புதிய மனநிலைக்கு கொண்டு வந்திருக்கும். முன்னாடி எதையாவது முடிவு எடுக்கணும்னா இதுல என்ன பிரச்சனை வருமோ யோசிச்ச நீங்க இப்போ இதுல என்ன உண்மை இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மாற்றம் ரொம்ப நுணுக்கமானது. வெளியில் பெரிய புரட்சியா தெரியாது, ஆனா உங்களுக்குள்ள அது மிகப்பெரிய அலை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. சில நேரம் நீங்க பழைய வாழ்க்கையை நினைச்சு சிரிக்கலாம். நான் அப்போ இவ்வளவு சமரசம் பண்ணினேனேன்னு உங்களுக்கே ஆச்சரியம் தோணலாம். அந்த நினைவுகள் வர்றது உங்களை பின்னாடி இழுக்க அல்ல, நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு நினைவூட்ட. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த கட்டம் வந்துட்டா தங்களை தாங்களே குறை சொல்லும் பழக்கம் குறைய ஆரம்பிக்கும். நான் போதுமானவன் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனசு இப்போ நான் உண்மையா இருந்தேனான்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேள்வி உங்களை லேசா ஆக்குது. ஏன்னா உண்மையா இருக்க முயற்சி செய்யும் போது பூரணமா இருக்கணும்னு அழுத்தம் இருக்காது. உறவுகள்ல கூட இந்த மாற்றம் தெளிவா தெரியும். உங்களை புரிஞ்சுக்காத இடங்களில் இனிமேல் நீங்க நீண்ட நேரம் தங்க மாட்டீங்க, வாதம் செய்யவும் மாட்டீங்க, விளக்கம் கொடுக்கவும் மாட்டீங்க. சும்மா மெதுவா விலகி போயிடுவீங்க. இது தோல்வி கிடையாது, இது முதிர்ச்சி. முன்னாடி ஒவ்வொரு உறவையும் காப்பாத்தணும்னு நினைச்ச நீங்க இப்போ உங்களை காப்பாத்தணும்னு கற்றுக்கிட்டு இருக்கீங்க.
சில நேரம் இந்த விலகல்கள் உங்களை சற்றே காயப்படுத்தலாம். நான் சரியா பண்றேனா மனசு கேட்கலாம். ஆனா உங்க உடம்பும் மனசும் ஒரே நேரத்துல நிம்மதி அடைந்தா அதுவே சரியான பாதைன்னு புரிஞ்சுக்கலாம். பணம், வேலை, எதிர்காலம் பற்றிய கனவுகள்ல கூட ஒரு சுத்தம் நடக்குது. தேவையில்லாத ஆசைகள், பிறர் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து உருவான விருப்பங்கள் எல்லாம் மெதுவா கலந்து போகுது. உங்க கனவுகள் இப்ப கொஞ்சம் எளிமையா ஆனா ஆழமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதிகம் வேண்டும் என்பதற்கு பதிலா அர்த்தம் வேண்டும் என்ற ஆசை வளருது. இந்த மாற்றம் உங்களை மெதுவா தைரியமாக்குது. ஏன்னா இனிமேல் எந்த முடிவும் எடுத்தாலும் அதை வெளி உலகத்தை சந்தோஷப்படுத்தணும்னு இல்ல, உங்க மனசுக்கு நேர்மையா இருக்கணும்னு தான். இது ஒரு பெரிய விடுதலை. சத்தமில்லாத ஆனா சக்தி நிறைந்த விடுதலை. இந்த விடுதலை உங்க வாழ்க்கையில இன்னும் எத்தனை மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு இப்ப சொல்ல வேண்டாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி. இப்ப நீங்க நின்னுக்கிட்டு இருக்கிற இந்த மனநிலை, தனுசு ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயம் முழுமையா உருவாக போகிறதுக்கான மிக அருகிலான கட்டம். தனுசு ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில உருவாகி இருக்கிற இந்த அமைதி வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு சும்மா மாற்றம் மாதிரி தோணலாம். ஆனா உங்களுக்கு தெரியும், இது வெறும் மாற்றம் இல்ல, இது ஒரு தீர்மானம் உருவாகுற நிலை. இன்னும் அந்த தீர்மானம் வார்த்தையா வெளியில் வரல. ஆனா அது உங்க நடத்தை, உங்க பார்வை, உங்க பொறுமை எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி சில விஷயங்கள் உங்களை உடனே தூண்டி இருக்கும். கோபம், வருத்தம், அவசரம். இப்போ அதே விஷயங்கள் நடந்தாலும் நீங்க ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கிறீங்க. அந்த நிமிஷமே பெரிய விஷயம். ஏன்னா அந்த இடைவெளியில் தான் நீங்க தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. பழைய எதிர்வினையா இருக்கணுமா இல்ல புதிய பதிலா இருக்கணுமா என்பதை குறித்து. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தேர்வு சக்தி வந்துட்டா வாழ்க்கை இனிமேல் அவர்களை இழுத்து செல்லாது, அவர்களே வாழ்க்கையை வழி நடத்துவாங்க. உறவுகளை இந்த மாற்றம் இன்னும் ஆழமா தெரியும். நீங்க இனிமேல் யாரையும் மாற்ற முயற்சி செய்ய மாட்டீங்க. அவங்க இப்படிதான் நீ ஏத்துக்கிட்டு உங்களுக்கு பொருந்தாத இடங்களில் நீங்க நிக்காம போயிடுவீங்க. இது கடுமை கிடையாது, இது சாந்தம். முன்னாடி புரிய வைக்க போராடின இடங்களில் இப்போ அமைதியா விலகுறீங்க. இந்த அமைதி சில பேருக்கு வழி தரலாம், ஆனா அது உங்க பொறுப்பு கிடையாது. நீங்க உங்க உண்மையை வாழ ஆரம்பிச்சதும் எல்லாரும் அதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. வேலை, பணம் விஷயங்கள்ல கூட இதே நிலை. என்ன கிடைக்கும் இந்த கேள்விக்கு பதிலா நான் இதுல என்ன ஆகுறேன் கேள்வி முக்கியமா மாறிடுச்சு. இந்த கேள்வி உங்களை சற்று மெதுவாக்கும். ஆனா அந்த மெதுவான நடைதான் உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். வேகமா ஓடி தவறான இடத்துக்கு போறதுக்கும் மெதுவா நடந்து சரியான இடத்துக்கு போறதுக்கும் வித்தியாசம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுது. இந்த தெளிவு வந்துட்டா வாழ்க்கை இனிமேல் உங்களை சோதிக்கிற விதமே மாறும். சோதனைகள் இருக்கும், ஆனா அவை உங்களை உடைக்க வராது, உங்களை உறுதி செய்ய வரும். சில நேரம் நீங்க உங்களையே பார்த்து பெருமைப்படுவீங்க, நான் இதை முன்பெல்லாம் இப்படி கையாள முடியாதுன்னு. அந்த தருணங்கள் தான் உங்க வளர்ச்சியின் சின்ன சின்ன அடையாளங்கள். அவற்றை கவனிங்க. ஏன்னா அவ உங்களுக்கு சொல்றது ஒன்றுதான், நீங்க சரியான திசையில போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஆழமான அமைதி, பொறுமை, தெளிவு உருவாகி இருக்கேன்னா தனுசு ராசிக்காரங்களே, அது ஒரு மிகப்பெரிய விஷயம் நிறைவடைய போகிறதற்கான மிக முக்கியமான முன் சிக்னல். தனுசு ராசிக்காரர்களே, இப்போ நீங்க நின்னுகிட்டு இருக்கிற இந்த இடம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இது குழப்பமும் இல்ல, முழு தெளிவும் இல்ல. ஆனா இதுதான் உண்மையான மாற்றம் உருவாகும் தருணம். நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையை பற்றி என்ன என்ன நம்பிக்கைகள் வைத்திருந்தீங்க, என்ன என்ன பயங்கள் உங்களை கட்டி போட்டு இருந்தது, என்ன என்ன சமரசங்கள் இப்படித்தான் நடக்கணும் உங்களை நடக்க வைத்தது, அவையெல்லாம் இப்போ உங்க மனசுல ஒரு அமைதியான கேள்வியா நின்னுக்கிட்டு இருக்கு. அந்த கேள்வி சத்தம் போடல, அழுத்தம் கொடுக்கல. ஆனா அதை நீங்க இனிமேல் புறக்கணிக்க முடியாது. அதுதான் உங்க உண்மை. இந்த உண்மையை ஏத்துக்கிட்டதால நீங்க இப்போ ஒரு விஷயத்தை இழக்கல, நீங்க உங்களையே திரும்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க. முன்னாடி நீங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணினீங்க, இப்போ வாழ்க்கையோட ஓட்டத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த புரிதல் தான் உங்களுக்கு அமைதியை கொடுத்திருக்கு. எல்லாம் உடனே சரியாகணும்னு அவசரம் இல்ல, எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பும் இல்ல. நான் சரியா இருக்கேனா உலகத்தை கேட்கிற இடத்துல நான் உண்மையா இருக்கேனா உங்களை நீங்களே கேட்கிற நிலைக்கு வந்துட்டீங்க. இதுதான் மிகப்பெரிய மாற்றம். உறவுகள்ல, வேலையில, கனவுகள்ல எங்க இருந்தாலும் நீங்க இனிமேல் உங்களை இழந்து கலந்து போக மாட்டீங்க. உங்க அமைதியை காப்பாத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க எல்லைகளை மதிக்க கற்றுக்கிட்டீங்க. யாராவது உங்களை விட்டு விலகினாலும் அதை குற்றமா நினைக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு விலகலும் ஒரு இழப்பு இல்ல, சில நேரம் அது ஒரு பாதுகாப்பு. நீங்க இனிமேல் நிரூபிக்க வாழ மாட்டீங்க, போட்டி போடவும் மாட்டீங்க, ஒப்பிடவும் மாட்டீங்க. உங்க பாதை உங்களுக்கே போதும். மெதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் அர்த்தமா இருந்தா போதும். இந்த மனநிலை தான் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றும் அடித்தளம். வெளியில் எதுவும் மாறாத மாதிரி தோணலாம், ஆனா உங்களுக்குள்ள ஒரு உறுதியான அமைதி பறந்துட்டு இருந்தா அதுதான் உண்மையான வெற்றி.
அந்த அமைதி வந்துட்டா வாழ்க்கை இனிமேல் உங்களை சோதிக்கும் போது கூட நீங்க உடைய மாட்டீங்க. ஏன்னா நீங்க இப்போ உங்களோட பக்கம் நின்னுக்கிட்டீங்க. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லா பெரிய விஷயங்களும் சத்தம் இல்லாம தான் ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த ஆழமான அமைதியும் தெளிவும் உறுதியும், அதுதான் நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்திருந்த அந்த மிகப்பெரிய விஷயத்தின் உண்மையான அர்த்தம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.